மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே விநாயகப் பெருமானே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமனால் வந்திறங்கி எனக்குள் இருந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். அப்படியா? சேலம் எல்லை தலைவன் தலைவி கொஞ்சம் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமைய நல்ல பாட்டு. கால் ஒன்று வரலாம். தலைவன் தலைவி கணவன் மனைவி கால் ஒன்று வரலாம். பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கு. எந்த ஆபத்து வராது. சட்டமும் நானும் காப்பேன். வாழ்க. அடைச்சிருவோம்ப்பா. 2 டாக்குமெண்ட்டை வச்சு மாற்றி தந்துடுறேன். தைரியமாக இருங்க. பொறுமை பொறுமை. திருச்செங்கோடு செங்கோட்டு வெற்பனனை செஞ்சுடர் வேலெறிந்தோனை நூல் விரித்தோனை. செங்கோட்டு வெற்பனார் என்ன அர்த்தம்? மலை வெற்பு. வெற்பு என்றால் மலைன்னு அர்த்தம். தமிழில் ஒரு பொருள் பன்மொழி. மலை குன்று. குன்று என்றாலும் மலை தான், உட்காரலாம். குன்றென்றாலும் மலை தான், வெற்பு என்றாலும் மலை தான். அதான் செங்கோட்டு. சேந்தனை செங்கோட்டு வெற்பனனை வள்ளி காந்தனை. முருகப்பெருமான் வாழுகிற இடம் எங்கே? திருச்செங்கோடு. இருக்காரா அங்கே மலைக்கு மேலே? செங்கோட்டு வெற்பனன். அது என்ன செங்கோட்டு வெற்பனன்? அப்படி ஒரு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏன் செங்கோடுன்னு சொன்னார்? அந்த ஏரியாவில் முதல்ல அந்த மலையில் நேராக ஒரு கோடு விழுந்துச்சு. தெரியுமா அந்த கோட்டை பற்றி? தெரியாது. மண்ணில் போர் போட்டு 400 அடி போட்டாலும் போர் வரமாட்டுக்கு, வயலில் போய் போர் போட்டாலும் போரில் தண்ணி வரமாட்டுக்கு. ஆனால் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு இருக்கே, அந்த மலையினுடைய உச்சியில் என்ன ஓடுது? அருமையான ஒரு தீர்த்தம் பொங்கி விழுந்துக்கிட்டு இருக்கு. இருக்கா இல்லையாடா? ஒருக்கா அந்த தீர்த்தத்துக்கு பெயர் உச்சி தீர்த்தம். அங்கே சக்தியும் சிவனும் சேர்ந்து அர்த்தநாரி ஈஸ்வரராக காட்சி கொண்ட இடம். ஒரு நேர்கோட்டில் ஈசனும் தாய் பராசக்தியும் நேர்கோட்டில் நின்றவர்கள். அப்படி நேர்கோட்டில் நின்று நீர் கொடுத்த காரணத்தினால் அந்த மலைக்கு திருச்செங்கோடு என்று ஒரு பெயர். அதனால தான் திருச்செங்கோடு. அப்படி சக்தியும் சிவமும் ஒன்று சேர்ந்து காட்சியளித்த இடத்துல எம்பெருமான் முருகன் போய் தாயும் தகப்பனையும் வணங்கினார். அதனால தான் செங்கோட்டு வெற்பனாக இருக்கின்ற முருகனுக்கு அங்கே ஒரு பெரிய புகழ். உண்மையா இல்லையா? இதுதான். அந்த இடத்துக்குள்ளே நான் போய் பார்த்தேன். அந்த திருச்செங்கோடு எல்லையில் உங்கள் வீட்டுக்கு போகிறதில் வலது பக்கத்தில் ஒரு டேனிங்கில் ஒரு சிறிய அம்மன் கோயில் இருக்குது. சரிண்ணா? அந்த வீட்டில் இதுவரை ஒரு 4.25 ஆண்டுகளாக நீதிமன்றத்துக்கு போகணுங்கிற ஒரு சில குழப்பங்களும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் இல்லத்தில். அதுக்கு காரணம் உடன் பிறந்தோர்களா உற்றார் உறவினர்களா என்று நினைத்தால் மண்ணு மனையார வஞ்சனை தோன்றியது. வாழ்முறையில் காண வேண்டிய வெற்றியை துரியோதனாதியர்கள் வஞ்சனையார் காண நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் வீழ்ந்தார்கள். நேர்மையாகிய பாண்டவர்களோ வென்றார்கள். இப்போ பாண்டவர்களைப் போல உங்கள் பக்கத்தில் நீதி இருக்குது, அவங்க பக்கத்தில் அநீதி இருக்குது. ஆகையினால் நீதியின் பக்கம் நின்று அந்த வழக்கில் வெற்றியாக்கி உங்கள் இடத்துக்கு பங்கமில்லாமல் நான் நடத்தித்தரேன். ஒன்று. அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளில் ஒரு பிள்ளையினுடைய உடல் உபாதையை பற்றி உள்ளத்தில் ஒரு சின்ன குறை, அந்த குறைகள் நீங்கிறது. வெற்றியாக்கி தரேன். ஒரு பிள்ளைக்கு முதல்ல காப்பாற்றி ஜெயிச்சு தரேன். அடுத்த பிள்ளைக்கு வைகாசிக்குள்ளே சரி பண்ணி தரேன். சந்தோஷமாக. அதே போல் பேரனில் ஒருத்தனுக்கு நரம்பியல் பிரச்சனையா மனம் சம்பந்தமான பிரச்சனையான்னு பார்த்தேன். அவனுக்கு நரம்பியல் சம்பந்தமான குறையும்
மனம் சம்பந்தமான குறை அழுத்தமும் தான் அந்த தலைவலியை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வந்தாச்சு. இன்னும் முழுக்க முழுக்க அவனை குணமாக்கி தந்துட்டா போதுங்களா ஒன்று. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் கிடக்கு. அதையெல்லாம் தீர்த்து தெளிவாக்கி தரேன். கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு வணக்கண்ணாச்சி. இந்தாடா உன் கடனை தீர்க்கிறதுக்கு முதல் வழி சொத்து வழக்கை மீட்டி செம்மையாக்கி தாரேன். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பேணித்தாரேன். மக்களே நல்லா இருங்க. என்னப்பா வேணும்? ஆவணி 18க்கு மேலே வாங்கிக்கா. ஆசத்து என் பேரை போட்டுக்காடா, நல்ல இடம் போடு. அன்னதானம் சாப்பிட்டு போங்க. அறகுறையாக பேரக்கூடாது. பௌர்ணமிக்கு சொல்லுவேன். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். திருவண்ணாமலை. ஆழ கடலும் வென்றேவாம், கண்ணில் தெரியும் வண்ண காட்சி கருத்தில் தெரியும். வீட்டுக்காரங்க இருக்காரு, நீங்கள் ரெண்டும் நல்லா இருக்கீங்கள. புருஷன் கூட திருப்தியாக வாழ முடியாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குது யாரு? வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாரா. இது யாரும்மா? உன் பொண்ணா? அது யார்? அம்மா என்றால் அன்பு, ஆசான் என்றால் கல்வி. படித்த படிப்பு ஜெயிக்குமா அல்லது மனசாட்சி ஜெயிக்குமா? உன் மனசாட்சிப்படி நீ வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு மனத்துக்குள்ளே குழப்பம் வச்சுருக்கியா? சொல்ல முடியலையா? கால் வந்துட்டு வா. வாழ்க்கையை செம்மையாக்கி தரணுமா, ஒன்று இஷ்டப்படி செஞ்சுக்கணுமாம்மா? என்னம்மா செய்யணும்? செம்மையாக்கி தரணும். சொன்னபடி நடந்து வாழ்ந்துக்கிடுவல, ஒன்றும் மாற மாட்டிய. என்கிட்ட வாக்கு தவறக்கூடாது, உனக்கு தெரியுங்களா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. இடிலா இரு பறவை ஜோடியாய் வாழவே எண்ணிடும் போதில் மனம் வல்லூராக மாறுமோ. கண்ண முடிக்கா. கர்மசாமி, ஒருமித்த மனமும் பிரிவில்லாத பிரச்சனையும் தெளிவுபடுத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? குழந்தைகளை முதல்ல உன் மனதுக்கு நான் தெளிந்த முடிவை கொடுத்துட்டேன். படிப்பை வெற்றியாகி ஜெயிச்சு தருவேன், கவலைப்படாத. இன்ஜினியரிங் வாங்குவார். நல்லா இன்று அதுக்கு பிறகு நான் பெயர் சொல்லலாமா? பக்கத்தில் வரணும், என்னையை கஷ்டப்படுத்தக்கூடாது. கர்மசாமிக்கு வாழ்க. அதே திருவண்ணாமலை எல்லை கணவன் மனைவி மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அன்புள்ள மனைவி வார்த்தை சொன்னால் நீ ஒருபொழுதும் அந்த வார்த்தையை மீள மாட்டேன். என்னம்மா? அப்படி மனைவி சொல் மந்திரம் என்று நினைத்து இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளையும் சந்திக்காமல் நீடித்து இருந்துக்கிட்டு இருக்கிய. ஆனால் இப்போ பொருளாதாரத்தில் மட்டும் கடன்களும் மனக்குழப்பமும் தொழில் பார்க்க முடியாத வேதனையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? இதுக்கு மட்டும் காரணம் என்னன்னு கேட்டேன். உங்கள் பூமியில் ஒரு பெரிய பாம்பு ஒன்று குடியிருக்குடா. பார்த்துருக்கியா? பார்த்துருக்கே இல்லையா? அந்த பாம்பு சக்தி உள்ளதா? சக்தி உள்ளது தான்.
அது இருக்கிறதுனால செல்வம் கிடைக்குமா? கிடைக்கும். யாருக்கும் ஆபத்து இருக்குமா? இருக்காது. கால் வந்துட்டு வா. அப்படியா? ஒரு நிலம் சம்பந்தமான மன வருத்தம் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நல்வழியை காட்டி வில்லங்கல்லாமல் உங்களை வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும் செல்லம்? நீ அங்கே தள்ளிடு. கண்ண முடிக்கா நிமிந்து உட்கார் பார்ப்போம். பாதி முட்டுக்கு கீழே மட்டும் ஒரு வலியும் வேதனையும் இருக்குது. டக்குன்னு வீங்கிறத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு கீழே மரமரத்த தன்மையாக இருக்க. டாக்டர் போய் செக் பண்ணிங்களா? என்ன சொன்னார்? கால் வந்துட்டு வா. நீ பண்ண வேண்டாம். நோயை திருத்திட்டோம்னா சந்தோஷமாக இருந்துட்டு போகிறோம், அவ்வளோதானே. என்ன அண்ணன் உணர்ச்சிட மாட்டேங்க பெரிய அண்ணன்? கர்மசாமிக்கு 3 முறை என்னைய பார்க்க வர. உன்னுடைய காலில் வியாதியை தீர்த்து உன்னை தெளிவாக நடக்க வச்சு ஆனந்தமாக்கி தரேன். இந்தா செல்வாக்காயிரு, ஐஸ்வர்யமாரு. வேறு என்னடா வேணும்? காசு பணம் வேணும். அக்காளை வந்து கேட்க சொல்லு. திருப்பூர் செந்தூரின் அலை ஓசை சங்கீதம் சென்றவர்க்கு விளங்கிடும் திருக்கோலம். பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? பொம்பளை பிள்ளையினுடைய உடல் ஆரோக்கியம், கல்வி. கால் வந்துட்டு வரலாம். அந்த முள்ள கோபுரமே அல்லலை தடுத்து நிற்கும், அங்கு வரும் பக்தருக்கு அமுதம் கொடுத்திருக்கும். சொந்தம் என்ன பாசம் என்ன கந்தன் தாழ் துணை இருக்கும். கடலடி பணிந்தவர்க்கு என்னாலும் துணை இருக்கும். காலம் சொல்லலாம். வரலாம்ப்பா. நீ வந்து உட்கார்ந்த உடனே முருகப்பெருமான் தான் வராருடா. இல்லைம்மா, அதனால தான் முருகா முருகான்னு ஓயாமல் பாடுறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டியா? உன் பிள்ளையினுடைய கல்வி அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு உயர்வான பள்ளியை படிப்பாள். அதற்கிடையில் இவளுக்கு தலை மனம் சம்பந்தமான பிரச்சனையும் அமைதியில்லாத நிலையும் இருக்கும். அதில் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி படிக்க வச்சு உயர்வாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? இந்தா பணம் தந்திருக்கிறேன். இந்த வரக்கூடிய தை மாதத்திலிருந்து தொழிலை சொந்தமாக பார்க்கலாம். வெற்றியாக்கி தரேன். நிறைய வாகனங்கள் பெருகும். ஜெயிச்சுக்கா, நல்லாரு. வேற என்ன மகளே வேணும்? ஒரு வீடு சம்பந்தமான மனக்குழப்பம் தீரும். ஐஸ்வர்யமாயிரு. பக்கத்தில் வா. இவளுக்கு இப்போ சனி பகவானுடைய கிரகங்கள் கொஞ்சம் காலத்தை சுருக்கிக்கிட்டு இருக்கு. உங்கள் மனதில் இருந்து திறந்து சொல்ல முடியாத ஒரு மனவேதனை உங்கள் உள்ளத்துக்குள்ளே கிடக்கு. பிள்ளைக்கு நேரங்கள் சரியில்லையே, நட்புகளால் எதுவும் பிரச்சனை வந்துடுமா, அதனால் அவன் மனம் எதுவும் அலைப்பாய்ந்து விடுமா, கல்வியவும் குடும்பத்தையும் மீறி எதுவும் செயல்கள் நடக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து நம் மனதை அமைதியில்லாமல் ஆக்கிவிடுமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தில் தோன்றி கொண்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? அப்படி ஒரு நிலையில் மாட்டாமல் உன் பிள்ளையை காப்பாற்றி பொன்னை போல உன் மடியில் கொண்டு சேர்க்குறேன். எந்த ஆபத்தும் இல்லை, நிற்க வைக்கிறேன். கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை தான் பெற்ற பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? இது யாரு? கல்யாணம் மாணவரே சௌக்கியமா? கண்ணான கண்மணியும். என்னம்மா வேணும்? புரியல.
கால் வந்துட்டு வா, நீ மட்டும் நீ உட்கார்ப்பா. ஒன்றா இருக்க கற்றுக்கணும், அந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க. அது 1 2 3 4 5 6 7 8 8ஆம் பறவையா கேட்டு பார்க்கணுமா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக இந்த முயற்சிகள் நடக்கு. ஆனால் ஜாதகத்தை நான் பார்த்தேன். திரிகோண பார்வையில் 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். என்னம்மா, அந்த பார்வையினுடைய காரணத்தினால் களத்திரஸ்தானம் சரியில்லை அப்படின்னு ஓயாமல் பொறுத்தருக்கு ஸ்தான பலன் சல்லல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் வெளியில் சொல்லாமல் ஜோதிடர்கள் உணர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு ஜென்ம பாவங்கள் எதுவும் இருக்கான்னு கேட்டால், திரிகோண பார்வையில் சனி பார்த்தால் 3 ஜென்மத்துக்கு முன்னால் உள்ள பாவம் ஆட்சி செய்கிறது என்பது பொருளாகும். அதனால் ஜென்ம பாவத்தினுடைய அடிப்படையில் அப்படி அந்த சனி பகவானுடைய பார்வை இருந்தால் உந்திச்சுளியிலிருந்து அநாகதம் வரை, உந்திச்சுளினா என்னது? தொப்புள். தொப்புளுக்கு மேலே அநாகதம்னா மார்பு. மார்புக்கு கீழே தொப்புளுக்கு ஊடால இருக்கக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தமான புத்திர பாக்கியம் விஷயத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும். அப்படி என்பது கிரகத்தினுடைய தன்மை. இதை ஆழமாக பார்க்கக்கூடியவன் விளக்கி போடுவான், ஆழமில்லாமல் பார்க்கக்கூடியவன் பொறுத்தருக்கு கல்யாணத்தை முடித்து வச்சுக்காங்கன்றுவான். ஆக முடித்த பிறகு மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. புரியுதா? இதில் கர்ப்பதோஷமும் ஜென்ம பாவமும் சேர்ந்து இருக்கிற காரணத்தால் இதுவரை கல்யாணம் நடந்துருங்கிற ஒரு ஸ்டேஜ் வர பேச்சுவார்த்தைகள் நம்மளை விட்டு மீறி போகக்கூடிய நிலைமை தான் இந்த கிரகங்கள் இதுவரை தள்ளி வச்சிருக்கு. அதனால் இந்த நிலைகளை மாற்றி திருமணத்தை நடத்தி ஒரு பிள்ளை ஏக சொரூபராக பிறப்பான். அவனுக்கு பேர் விநாயகமூர்த்தின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? அது எதுக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன்? ஓம் ஏகதந்தாய நம. ஏகம்னா ஒன்றுன்னு அர்த்தம், தந்தம்னா கொம்புன்னு அர்த்தம். ஒற்றை கம்பு உடையவனே அப்படின்னு விநாயகரை சொல்கிறாங்க. புரியுதா? விநாயகருடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவைப்படுகிறது. அதனால் பிறக்கிற பிள்ளைக்கு பிள்ளையாருடைய பேரை வச்சிட்டோம்னா அந்த ஜென்மபாவ தோஷம் தீர்ந்து போயிடும். இப்போவே அதை நெஞ்சில் நம்ம சுமந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைச்சிரும். அது கிடைக்கிற பொழுது இந்த கல்யாண காலம் தடையில்லாமல் நமக்கு ஓங்காரமாக நடக்கும். ஆகையினால என்ன, ஒரு 3:30 மணிக்கு என்னையை பார்த்துட்டு போங்க. ஜெயிச்சு தாரேன், வெற்றிகரமாக நடத்தி தாரேன். வேலை சம்பந்தமான முயற்சி செய்தால் வெற்றி அடைவாய், ஆனந்தம் அடைவாயப்பா, நடக்கும். கர்மசாமி அதே திருப்பூர் எல்லை பெண்ணடியாள். போனவன் போனாண்டி வந்தாலும் ஒரு பாண்டி. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இந்த வயதுக்கு ஏக்கத்தை வைத்தவன் போனவன் போனாண்டி. என்னம்மா, நிறைய பேருக்கு பணம் கொடுக்கணும்னு ஒன்று நச்சடிக்கிறாங்க. யாருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கா? எதுக்காக வாங்கின கடன் நிரூபிக்க முடியுமா உனக்கு? அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ட. உன் சூழ்நிலைக்கு அப்படி நீ செய்யலாமா? கொண்டவன் எங்கே இருக்கார்? கணவர். கால் வந்துட்டு வா. அவன் இப்போ இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிடுவான்னு நினைக்கிறியா நீ? டேஸ் கோடிட்ட இடங்கள். மூன்று பேர்கள் ஏமாற்றி பணமும் வேதனையாகி சட்டப்படி போலீஸ் விசாரிக்குமோ என்ற ஒரு குழப்பம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? நீ உனக்கென்று வருமானத்தை பெருக்கலாம்னு ஒரு வேலையை தேடி போனாலும் அதுலேயும் உனக்கு இப்போ சோதனை காலம் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த சிக்கலிருந்து உன்னை விடுதலை ஆக்கணும்.
கொடுத்தவன் ஏற்றுக்கிடுவானா அல்லது பணத்தை திருப்பி தருவானா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன்னுடைய மண்டையில். நீ யார்கிட்ட வாங்கினியோ அவங்கள நான் கனெக்ஷன் பண்ணி விட்டுறதேன், உன் கைக்கு பணம் வராது. போதுமா? கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும் மகளே? அவனை பற்றி பிரச்சனை இல்லை, மூத்தவனை பற்றி குழப்பம் இருக்குது. இன்னொரு 3 மாதத்துக்கு அவனை பற்றி என்கிட்ட கேட்காத, ஆபத்து இல்லாமல் ஆக்கித்தாரேன். சரியா? இந்த பணங்களை உனக்கு நான் பெற்றுத்தாரேன், கடன் இல்லாமல் ஆக்கித்தாரேன். செல்வாக்கா இருமா. வெற்றி. கர்பசாமிக்கு பட்டுக்கோட்டை ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் எழுதின பாட்டு இது. எதையும் தாங்குவேன் தம்பிக்காக. அப்படியா? அப்படியா? தன் மகனை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வரலாம். யாரடா இவன்? நீந்தான் மகனா? எனக்கா? வாப்பா. கர்பசாமிக்கு உங்களுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். ஒரு பெரிய ஐயன் கோயில், அந்த கோயில் பக்கத்தில் வீரனார்னு ஒரு தெய்வமும் இருக்குது, நான் கர்பசாமியும் இருக்கேன். அங்கிருந்து எட்டி பார்க்கும் பொழுது 3 ஆண்டு காலங்களாக உங்களுக்கு ராகு சம்பந்தமான கிரக நிலைகள் பாதிக்கப்பட்டு கல்யாணம் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் மிகவும் நொந்து வந்திருப்பீங்க. சொந்தத்தில் இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஆறுதலும் இருக்காது. கால் வந்துட்டு வரலாம். இதுக்கு எதுக்கு சுற்றி வளைச்சி சொல்லணும்? இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதானே நம்ம. என்னப்பா அதானே நல்லது. சிவராத்திரிக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மகள் வருவாள், மகாராணியாக உன் கூட வாழ்வாள். வெற்றி உண்டு. மாசி சிவராத்திரி வரை பொறுமை வேண்டும். இந்தா உழைப்பும் கிடைக்கும், உயர்வும் கிடைக்கும். இந்தாப்பா ஆனந்தம். அதே பட்டுக்கோட்டை கால் ஒன்று நான் தான் அண்ணன் முடிவுக்கே வந்துட்டார். கேட்கும் வரத்தை கொடுன்னு உத்தரவு கொடுத்துருவோம். நாராயணா. என்ன வேணும்? ஒன்று மட்டும் கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கு. என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். அசையா சொத்துக்களும் அசைந்து விட்டது. வருகின்ற வருமானம் எண்ணிய கற்பனைக்கு ஈடு இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்கும். மருத்துவத்துறையில் படிக்கிறதுக்கு பணம் கொண்டு வந்து தாரேன், அதில் எந்த ஒரு தடையில்லாமல் நடத்தி தாரேன். 2 நண்பர்கள் உதவுவார்கள், அவர்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தியவும் உனக்கு தாரேன். கால் வந்துட்டு வரலாம். கர்பசாமிக்கு ஒலி நடந்தாச்சு. சந்தோஷமாக. அதே பட்டுக்கோட்டை ஃபாரின்லாம் போய் இருந்துட்டு வந்துட்டோம்ல. வெளிநாட்டுக்கு போயிருக்கேப்பா. எந்த நாடு? துபாய். அங்கே போன பிறகு அந்த முடியெல்லாம் உழுந்துருக்கு இல்லையா? காலட்டம். நமக்காரம் நல்ல விடலையே. ஏன்னா உள்ளத்துக்குள்ள ஒரு குழப்பத்தோடலாம் வருது. சாமி என் கதையை சொல்லிடாதாங்க, நான் கேட்க வந்த ஆள் கதையை சொல்லுங்க. என்ன மாதிரிலாம் இருக்குது. உன் வரலாறு சொல்லணுமா, உத்தம வரலாறு சொல்லணுமா?
முருகா முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். முருகா முருகான்னு சொல்லும்போதே பதக்குங்க நெஞ்சு. முருகனுக்கு ஆயுதம் 2, வேலும் உண்டு வில்லும் உண்டு. வாகனம் 2, சேவலும் உண்டு மயிலும் உண்டு. இன்னும் 2 என்னது? மனைவி 2. அதனால தான் முருகனை நம்ம சந்தோஷமாக நம்ம கும்பிடுதான். புரியுதா? அவனுடைய 12 கண்களும் என்னது? உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. புரியுதா? அவனுடைய 12 கண்களும் 6 கரங்களும் சேர்த்தால் மெய்யெழுத்துக்களாக ஆகும். ஆக அவனை தமிழ் தெய்வம் என்று சொன்ன காரணமே அதுதான். இதுதான் காரணம். புரியுதா? ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், உன்னுடைய நட்பில் இருக்கக்கூடிய அந்த உத்தம ஜீவனுடைய பிள்ளைய இன்னொரு கல்யாணம் முடிச்சு தான் வாழ வைக்க முடியுமே தவிர போன பொண்டாட்டியை பிரித்து கொண்டு வந்தோ திருத்தி கொண்டு வந்தோ வைக்க முடியாது. அது நடக்காதுன்னு உத்தரவு வந்துருச்சு. அதனால் இன்னும் 6 மாதங்கள் வரை அவனை அமைதிப்படுத்தி அதுக்கு பிறகு அவனுக்கு கல்யாணத்தை தூண்டினா வெற்றியாக நடக்கும். அதுக்கடையில் எந்த பிரச்சனையும் தேவையில்லை. பேங்கில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்து வீதியில் போட்டுறாத, சூதானமாக பிழைச்சிக்கான். காலில் விட்டு வா. சொன்னது புரியும் நினைக்கேன். ஆசைக்கு அகப்பட்டவனும் ஆனைவாய் கரும்பும் ஒன்று என்றார்கள். புரியுதா? ஆசைக்கு அகப்பட்டவனும் யானைவாய் கரும்பும் ஒன்று. யானை கரும்பு என்ன செய்யும்? அருமையாக சாப்பிட்டு முழுங்கிரும். கடைசியில் டேஸ். அதனால் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கணும், நம்ம நல்லவங்களாக இருக்கணும். ஏற்றுக்கொண்ட கடமையை உனக்கு நிறைவேற்றி அந்த வாழ்க்கையை சரியாக்கி தரேன். யாராலும் பாதிக்கப்படாமல் காப்பாற்றி தரேன். கூட்டு வந்து ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். வேறு கிளாஸ் இருக்கான பாருங்கள். நிற்கலாம். நாகப்பட்டினத்துக்கு முந்தின பகுதியிலேயே உங்கள் இடம் இருக்கா? இவனுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் ஒரு மனக்கவலை, பிள்ளையை பற்றியும் ஒரு மனக்குழப்பம். இந்த 2க்கு இடையில் மாட்டிக்கிட்டது தான் உங்களுடைய வாழ்க்கை. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டு வா. நான் வெளியே சொல்லக்கூடாது நினைக்க, நீங்கள் சொல்ல வைக்கிய. சொல்லி தீர்த்துருவோமா? என்னப்பா வரலாம் மகளே, வா. அங்கேருந்து திருப்பி கொண்டு வந்து சேர்க்கணுமா அல்லது தெளிவாக வாழ வச்சிடணுமா? திருப்பி கொண்டு வந்து சேர்க்கணும். இந்தா உன்னிடம் வந்து அடைவாள், வெற்றி உண்டு. காப்பாற்றித்தாரேன். பக்கத்தில் வாப்பா. என்னை பார்த்து போ, ஜெயிக்க வைக்கிறேன். அதே நாகப்பட்டினம் எல்லை. அப்படித்தாங்க. நெஞ்சு எரியுதே. ஏன் நெஞ்செல்லாம் எரியுது அவளுக்கு? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். அம்மா யார் நீ? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு விநாயகர் இருக்கார். எங்கே இருக்காரு? ஏத்தாப்புல வலப்புறத்தில் தெருமுனையில் ஒரு அம்மன் தெரியுதாள, அவள் எங்கே இருக்கா? இருக்காளா? 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தெய்வ குறைகள் நடக்க ஆரம்பித்தது. கிரகங்களால் நடந்ததே தவிர மனிதனால் இல்லை. புரியுதா? வரக்கூடிய சிவராத்திரி விரதத்தை இருந்த பின்பு பங்குனி மாதம் உத்தரத்திலிருந்து ஒரு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையனாக இருப்பான். அவனுக்கு பேர் வெற்றிவேல் முருகா என்று பேர் வைக்கணும். அவன் பேரனாக இருப்பான். கால் ஒன்று வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் குமரனுக்கு,
வேறு என்னப்பா வேணும்? கொஞ்சம் பணங்கள் சில இடங்களில் கொஞ்சம் நம்ம பணம் கொஞ்சம் மாட்டியிருக்கு, வாங்கி தரேன், வெற்றி உண்டு. இன்னொரு இடம் ஒன்று முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். வேறு என்ன வேணும்? கொஞ்சம் பக்கத்தில் வா மகளே, நீங்கள் அங்கே தள்ளிடுங்க. சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, அவன் தேவிக்கு இதைந்தது நவராத்திரி. நவராத்திரி வருது தெரியுங்களா? தமிழின் ஒரு சக்தி. மதுரை மாநகர், மதுரை வீடு விஷயமாக மனக்குழப்பமும் வேதனையும் அடைந்தது யார்? நீங்க தானா? காலன்னு சொல்லலாம். நீயுமா? என்னப்பா செய்யணும் வீட்டுக்கு? காலன்ட்டு வாங்க. அம்மா ஓடக்கார மண் எடுத்து உங்கள் வீட்டுக்கு வலது புறத்தில் போகும்பொழுது ஒரு ஓடை போகுது. அது என்ன ஓடை? ஒரு ஓடை போகுதடா, தண்ணீர் போகிற பாதை. தூந்து போயிடுதா? அது பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்துச்சா முன்னால்? சாமி கோயிலாக இல்லாமல் வெறும் சாமியாக பீடமாக இருந்திருக்கு அந்த இடம். இப்போ அந்த இடத்த பார்த்தேன், அந்த பத்திரத்தை மாதிரியே இன்னும் நிறைய பத்திரங்களை கையில் வச்சுருக்காங்களே. புரியுதா? உங்கள் இடத்தினுடைய குழப்பம் என்னவென்றால், அந்த இடம் மூதாதையர்கள் வாழ்ந்த ஒரு பகுதின்னு நம்ம இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கோம். ஆனால் அதுக்கு சரியான ஆதாரங்கள் இப்போதைக்கு மாற்றப்பட்டு இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இதுக்கு யார் காரணமாக இருப்பார்கள்? 2 மனிதர்களே காரணம். நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய வீடு சம்பந்தமான விஷயத்தில் அவங்க உங்களை அங்கே இருக்க விடக்கூடாது என்பதற்காக ஒரு த்ரில்லிங்கான ஒரு நாடகத்தை நடத்தி இப்போ உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீடு உங்களுக்கு மீண்டும் அமையுமா அமையாதாங்கிற ஒரு குழப்பமும், அல்லது போலீஸ் வழக்கு நடக்கவா வேண்டாமாங்கிற செய்தியும் உங்கள் உள்ளத்தில் தோன்றிக்கிட்டு இருக்கும். இருக்கா? கால்ன்ட்டு வரலாம். அவனை மாற்ற முடியுமா? இந்த இடம் எனக்குத்தான், இந்த வீடு எனக்குத்தான் அப்படின்னு சொல்லி குழப்பமான மனநிலைகளை இப்போ கொண்டு விட்டுருக்கு. இதை உங்களுக்கு மாற்றி உங்களுடைய உரிமையை உங்களுக்கு நான் நிலைநாட்டி தந்தால் போதும்ல. வேற என்னப்பா வேணும்? அது மட்டும் கொஞ்சம் குழப்பமான நிலை தான். நல்ல புரிஞ்சுக்கா, நல்ல புரிஞ்சுக்கா, நல்ல புரிஞ்சுக்கா. தலைமுறை தலைமுறையாக அந்த சாமிக்கு செய்யக்கூடிய கடமைகளுக்காக உருவாக்கப்பட்ட இடம்தான் அந்த இடம். இப்போ அந்த உரிமைகளை மாற்றிக்கிடணுங்கிற ஒரு பிரச்சனையை உருவாக்கி தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் அந்த பக்கத்தில் இனிமேல் போனால் சரி வருமா வராதாங்கிறதே குழப்பம்தான். நல்லா புரிஞ்சுக்கா. ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிடாத. ஆனால் சந்திப்பு பங்குனி உத்தர வரை பொறுமை வேண்டும். அதுக்கு பிறகு சமரசப்படுத்தி அதை நான் தெளிவு பண்ணி தரேன். அதுக்கு இடையில் எந்த வார்த்தை பேசினாலும் வழக்கு வரும், வில்லங்க வரும், சமூக விலக்கு வரும். காப்பாற்றி தரேன், தைரியமாக. வெற்றிவேல் முருகனுக்கு பக்கத்தில் வாமா. சந்தோஷம். நாராயணம்.
கர்மசாமிக்கு அன்னதானம் சாப்பிட்டு போங்க, ஆத்திரப்பற்றாதீங்க. அதே மதுரை மாநகர் வீடு பத்திரம் சம்பந்தமாக பிரச்சனை கிடைக்கும். உனக்கு பத்திரம் சம்பந்தமாக பிரச்சனை. கால் யாரெல்லாம் வந்தியா? அப்பா வாங்கப்பா. அந்தரத்தில் பந்தலோன்னு போன நான் பந்தலுக்கு பத்திரம் எழுத்தெல்லாம் சரியா தானடா இருக்கு. எழுத்தெல்லாம் சரியாக தான் இருக்குது. சுமார் 2.5 அடி இடத்துக்குள்ள மட்டும்தான் பிரச்சனை வருது. சரிதானா? அந்த அடி பிரச்சனையில் பார்க்க போனால் அது எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனால் உங்களுக்கு மட்டும் அதில் உரிமை கிடையாது, நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் ஒன்று 2 பார்க்காம விட மாட்டேன் அப்படிங்கிற பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதனால் அவன் வீட்டை விற்றுட்டு போட்டோம், இங்கே இருக்க விட மாட்டேன் இதெல்லாம் சொல்லுதாங்க. கால் வந்துட்டுவாங்க. கர்மசாமி, அந்த வீட்டில் நம்ம இருப்போமா? இருக்க வைக்கிறேன். கர்மசாமிக்கு இந்தா வீட்டை விட்டு உங்களை யாரும் எழுப்ப முடியாது. பாதைக்குரியவனை சம்மதிக்க வைக்கிறேன். கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு 2 லட்சம் ரூபா வர கொடுத்து முடித்து பொதுவாக ஆக்கித்தாரேன். வா பக்கத்தில். சமாதானம் நிலவும், வெற்றி உண்டு. பாண்டிமுனி கோயிலுக்கு போனியும் எப்போ போன? பாண்டிமுனி அந்த முனி உங்க கூட வராரு. ஏன் வராரு? உங்க எல்லைக்குள்ள கிடக்காரா? உங்களுடைய பாண்டி கோயிலுக்கு நீங்கள் ஒரு வேண்டுதலை போட்டுருக்காங்க. அது உங்கள் கோயில் இல்லை, வேண்டுதலை போடுங்க. சொல்கிறதுல அர்த்தம் இருக்கும். உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவன் அங்கே திசைக்கு விட்டு விட்டுருக்கான். அது வெற்றிவேல் முருகனுக்கு அந்த வழக்கை வெற்றியாக்கி தரேன். என்னைய பார்த்துப்போம். மதுரை மாநகர் திருமாங்கல்யம் சம்பந்தமாக யாரோ கேட்டாங்க. என்னப்பா மாங்கல்யம்? ஒன்று கால் ஒன்று. திருமாங்கல்யம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர். சொந்தத்திலும் உறவில்லை, தூரத்திலும் பெண்ணில்லை, ஏகப்பாடாக இருந்து இவனுக்கு மாங்கல்யம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கோயில் கோயிலாக வேதனைப்பட்டு கண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அந்த கல்யாணத்தை நீ நடத்தி கொடுன்னு எனக்கு உத்தரவாயிடுது. ஐப்பசி சஷ்டி விரதத்துக்குள்ளே பெண்ணை கொண்டு வந்து சேர்க்க வெற்றி உண்டு, தோஷம் நீங்கும். நல்லா இருக்கும். அதே மதுரை மாநகர் என் பொம்பளை பிள்ளையுடைய மனசை பக்குவப்படுத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க. ஆம்பளை வந்திருக்காம்மா, இந்த கேள்விக்கு ஆம்பளை வந்திருக்கான். ஆம்பளை வந்திருக்கான். உடைக்காம மௌனமாக மரியாதையாக சொல்லிட்டோம்னா உன் மனசு சந்தோஷமாக இருந்துடும். கால் வந்துட்டு வரலாம். பொண்ணை கொடுத்தா திருப்பி எடுத்துடலாம், பொருளை கொடுத்தா திருப்பி எடுத்துடலாம், மனத்தை கொடுத்தா திருப்பி எடுக்கிறது மிக கஷ்டம். அதனால் அந்த மனத்தை அப்படி பொண்ணும் போல திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சி உனக்கு சாதகமாக பிள்ளைய வாழ வச்சு தந்தால் போதும்ல, அப்படியே கொண்டு வந்து கொடுத்தேன். சந்தோஷமாக இருக்கலாம். வெற்றியாக்கி தரேன். சகோதரியுடைய வீடும் நலமடையும். நல்லா இருக்கலாம். அதே மதுரை மாநகர் தன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்த பெண் அடியாள். வாமா வா, பாத்தியா சத்தம் போட்டோம்ல. காளியம்மா எங்க இருக்காம்மா? யாரு? காளியம்மன் தெய்வம் எங்க இருக்குன்னு கேட்டேன். வீரகாளி தெய்வம் எங்க இருக்கா? கால் வந்துட்டு வா. அப்பா இருக்காள, நீ வந்து உட்கார்ந்த உடனே
வீரகாளி என்னும் ஒரு தெய்வமும் மாரி என்னும் ஒரு அம்மனும் இணைந்து வந்து நிற்கிறாங்க. ஆனால் 3 ஆண்டு காலமாக குலதெய்வமும் தெய்வ சக்தியும் குடும்பத்தில் இல்லை. இப்போ பிள்ளையுடைய மனநிலைகளும் வாழ்க்கையும் சீரழிஞ்சு வேதனைப்பட்டு கிடக்கீங்க. அந்த வாழ்க்கையை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். நேரங்கள் சரியில்லாமல் அப்படின்னா கஷ்டம். முருகா, வேற என்ன மகளே வேணும்? மனம் குறையாமல் வாழ வச்சு தரேன், பிரிவில்லாமல் காப்பாற்றி தரேன், வெற்றி அடைவார். கருப்பசாமி, அப்படியா? யாருக்கு? கோர்ட்டா? நீதிமன்றத்தில் யாருக்குப்பா வழக்கு இருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா? என்ன வழக்கு? கால் வந்துட்டு வரலாம். தனியை பார்த்து தெளிவடைந்து கொள்ளலாம். ஏன்னா ஓம் பக்கத்துலேயும் சில தப்பு இருக்குன்னு வந்திருக்கு. என்னென்னு பார்த்து ஓகே பிடித்தானே. நீ கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சப்ப சரிண்ணா. கருப்பசாமிக்கு கோவில்பட்டி கையில் பூமாலை வச்சுருக்கிறீங்களா? அதெல்லாம் பிறகு வந்து நீங்கள் கணக்கு ஏற்கனவே கனி கொடுத்தவங்க கனி கொடுத்துருக்கீங்களா? கால் வந்துட்டு வரலாம். கோவில்பட்டி யார் தானி? கோவில்பட்டியே இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லையில் தொல்லமாடன்னு ஒரு சாமி வராரு. அது எங்கப்பா இருக்கார்? அவரு பக்கத்தில் இருக்கார். அதே போல உன் மகனுடைய மனநிலைகளை பார்த்தேன். ஏமாந்து வேதனைப்பட்டு இருமாந்து உட்கார்ந்துருக்கான். அவனை தெளிவு பண்ணதுக்கு இப்போ எத்தனை லட்ச ரூபா வேணும்? 22 லட்ச ரூபா வேணும். கால் வந்துட்டு வரலாம். ஒரு இடம் சம்பந்தமாக பணத்தை கொண்டு போய் போட்டு அக்ரிமெண்டெல்லாம் தாண்டி எழுத்தெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் ஆகி வாங்கின சட்டப்படி என்ன வந்தாலும் சாட்சிக்கலாம்னு சொல்லி கம்முனு இரும்பாக உட்காந்துட்டான். ஆனால் ஒரு இடத்து டாக்குமெண்ட் மட்டும் இன்னும் அட்வான்ஸ் கொடுத்ததோடு வச்சிருக்கு. அதனால் அந்த பணம் வேணுமா? அந்த இடத்து பவரை நம்ம வாங்கிக்கிடலாமா? பணம் வர்றது வரை அந்த இடத்த நான் உன் கையில் வாங்கி தரேன். அதுக்கு பிறகு அவனை மடக்கி நான் பணத்தை வாங்கி தரேன். கால் வந்துட்டு வா. சுந்தரபாண்டியபுரம் கடல் போல ஒரு குளம். என்னப்பா? கடல் போல ஒரு குளம் கிடக்கு. புரியுமா நான் சொல்கிறது? உனக்கு புரியுமா? கடல் போல ஒரு குளம் கிடக்கு. அந்த குளத்து கரையிலே திரிவதன சுந்தரியன்னு ஒரு தெய்வம் இருக்கா. உப்படாதேமா இருக்காளாங்க. அந்த கோயிலுக்கு இங்கேருந்து போகிற வலது பக்கம் போனால் உன் ஊர் வந்துடுமா? உன் வீடு வந்துடுமா? கால் வந்துட்டு வா. தெய்வமே, தமிழ் தெய்வமே, வாடா வா. தொழிலை பற்றிய மன வருத்தமும் கடன்களால் வரும் தொல்லையும் இப்போ தாழாத நிலையில் இருந்துக்கிட்டு இருக்க. வேற என்னப்பா வேணும்? வேலைகளை நெற்றிகாக்கி தரேன், உன் கஷ்டத்தை தீர்த்தாரேன். இந்தா நல்லா வாயை அடைச்சிருதே கருப்பசாமி. ஏன்னு தெரியலையே, பார்த்து சொல்லுவோம் போ. சீவநல்லூர் வட்டீரை தட்டி விட்ட வையகம் மணியும் தட்டி தான் பார்க்கலையோ சிவனே கையா.
ஆதியே அந்த வேரல் பெரும் ஜோதியே ஆதி வைகுண்டத்தில் அவன்தாயே நாராயணா. என்ன உங்கள் ஊருக்கு போகிறவங்கள வலது பக்கத்தில் நாராயணசாமி கோயில் இருக்க? ஊருக்குள்ளே இறங்கணுன்னு முக்கில் ஐயா நாராயண கோயில் வீட்டோடு சேர்த்து வச்சுருக்குறாங்களா? அது யார்? உங்களுக்கு எந்த ஊர்? நான் சிவநல்லூரில் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளுக்கு போகிறோம். போனோன்னா வலப்புறத்தில் இருக்குது. வெள்ளி இசைக்காரர்கள் எங்கே இருக்கிறார்கள்? உங்கள் ஊருக்குள்ளே தானே இருக்குது. உங்கள் நான் உன் வீட்டுக்குள்ளேயே நாராயணசாமி கோயில் இருக்குதுன்னு சொன்னேன். உன் ஊருக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொன்னேன். டாட்டா டூ கால்னு சொல்லலாம். அதுதான் உலகம். உலகளந்த மாயல் என்று உண்மையை புரியாமலே உலகையால் அடிக்க வந்தார், ஊர் விட்டு துரத்துகிறார். பாட்டு குறி கேட்டிருக்கீங்களா எங்கேயாவது? காலில் வந்துட்டுவாங்க. நீ திருந்தணுமா இவன் திருந்தணுமான்னு எனக்கு தெரியல. இன்னும் 2 தரம் காலில் விட வேண்டியிருக்காதான். இவனுக்கு மனதிலும் மதியிலும் குழப்பம் வந்து விட்டது. இரவில் தூங்காமல் உலாவுகின்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டது. இது செய்வனை கோளாறுகளால் நடந்துச்சா அல்லது இயற்கையால் நடந்துருச்சா? இந்த பாதிப்புக்கு என்ன? இதுக்கு விளக்கம் கிடைக்குமா கிடைக்காதான்னு பட்டிக்காட்டுத்தனமாக என்னையை பார்க்க வந்திருக்க. நீ கால்னுட்டு வரலாம். கேட்டுருவோம். உங்களை சமாளித்து வர்றதே எனக்கு ஒரு பெரிய பாடு. இன்னும் 7 முறை என்னையை பார்க்க வரணும். 7வது முறை வருகிற பொழுது இவனை தெளிந்த மனிதனாக்கி நடக்க விட்டு தாரேன். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக இருக்க வைக்க. சொந்த பந்தத்தை நம்பாத. இவ்வளோ தரம் நான் பேசுனது தப்பாக சொல்லிட்டனோ? எல்லாரும் கேட்க பொம்பளை பிள்ளைய பற்றி கவலையப்படலையா? பையன் திருந்தாமல் இருக்காமனு கேட்டு வந்தது யார்? கால் வந்துட்டுவான். இவர் யார்? உன் வீட்டு மகாராஜாவா? வெரி குட். ஆமாம், குடும்பம்ங்கிறது அப்படி தானம்மா. கணவன் ராஜா என்றால் மனைவி ராணி, தலைவன் தலைவி, ராஜா ராணி. பழங்காலத்தில் உள்ளது. அதை தான் சதிபதி. பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க? சதிபதின்னு சொல்லுவான். பதி என்றால் கணவன், சதி என்றால் மனைவி. உண்மையா இல்லையா? இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம். உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். மஞ்சக்காப்பும் மாரியம்மன் பிரசாதமும் வீட்டுக்குள்ளே இருக்குது. எல்லையிலையும் அந்த தெய்வமும் இருக்குது. அதே மாதிரி 3.25 ஆண்டுகளாக கிரகங்கள் சரியில்லாத சூழ்நிலையால் மகனுடைய மனமும் நடைமுறை ஒழுக்கமும் பக்குவப்படாமல் வேதனைப்பட்டு கிடக்கு. இதனால் தேவையில்லாத நட்புகளால் விசாரணை வழக்குகள் வந்து மனதை குழப்பமாக்குகிறது என்ற துன்பங்கள் உங்கள் உள்ளத்தை தாக்குகிறது. கால் வந்து பாட்டாலே புத்தி சொன்ன இன்னொன்று கொண்டு போகணும்ல. அதனால் அவன் மனத்தை கொஞ்சம் பார்க்க 2 கொஞ்சம் கண்ணை மூடி உட்காருங்க பார்ப்போம். அனுப்பிடலாமா? அனுப்பக்கூடாதா? அனுப்பிடலாமா? ஓகே. எந்த ஊருப்பா அவங்களுக்கெல்லாம்? அவனை கொஞ்ச நாள் வெளியூருக்கு அனுப்பிடுவோமா நம்ம? எந்த ஊரில் இருக்கான்? ஒரு 3.5 மாதத்துக்கு இங்கே வர வேண்டாம். அங்கே அவனுக்கு ஆபத்து இல்லாமல் நான் காப்பாற்றிடுறேன். இங்கே வந்தாம்னா தாய் அல்லது தகப்பனுக்கு பங்கம் இருக்குன்னு கணக்கில் இருக்குது. யாருக்கும் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி 3.5 மாதத்தில் கார்த்திகை மாதம் மாலை போடக்கூடிய நாளையில் அவனை கொண்டு வந்து சேர்க்க. அவனை கேட்டது யார்? வாங்க. எரிவீனக்கும் ஏம்
எவ்வளோ நாளாக இருக்குது? உன் பிள்ளைய நல்லாக்கி தந்துடுறேன், கவலைப்படாது. இன்னும் ஒரு தரம் காலில் வந்துட்டு வாங்க. வரலாம்ப்பா. யாரும் சொன்னாங்க, சோசியன் சொன்னால், அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு சொல்லி செய்வன கோளாறு இருக்குது, மாந்திரிகத்தில் நடந்துருச்சு, தந்திரத்தில் நடந்துருச்சுன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அப்படி நிச்சயமாக நடக்கவில்லை. இது இயல்பான உள்ள ஒரு சில பாதிப்பு தான், கிரகத்தால் உள்ள நிலை தான். இவனை சரி பண்ணி 6 மாத காலத்தில் தெளிந்த மகனாக்கி நான் நடக்க வச்சு தாரேன், உயர்வாக்கி தாரேன். வார பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலையும் முக்கணிகளும் கருப்பசாமிக்குன்னு இங்கே படைக்கக்கூடிய சரக்கும் கொண்டு வந்து பிள்ளையும் கூட்டு வந்து சேரு, படிப்படியாக முன்னேற்றி தெளிவாக்கிட்டாங்க. வரலாம். வரக்கூடிய திங்கட்கிழமை பௌர்ணமி. வெற்றிவேல் முருகனுக்கு. சாமி ஏதப்பா பூதமேதப்பா, சாமியும் பூதமும் நாங்கள் தானப்பா அப்படின்னு கடவுள் மேலே நம்பிக்கை எல்லாமே இருந்ததெல்லாம் அந்து போச்சு உன் மனசில். இனிமேல் உன்னை நம்ப வைக்கிறேன், வணங்க வைக்கிறேன். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. அப்படி அன்னும் ஒருத்தருக்கு உண்டு. யாரு? கால், கை கால் சரியில்லாதது யாரு? உங்களுக்கு நடக்க முடியலையா? கால் வந்துட்டு வாங்க. யார் இவரு கூட யார் வந்திருக்கா? இது யாருமா? ஓ சரி சரி. நடத்த வேண்டாம்னு சொல்லுவோம். வேற இங்கே வாங்க. நான் ஒரு 3 கேள்வி கேட்பேன், அதுக்கு எனக்கு பதில் சொல்லணுமே. உங்கள் குலதெய்வம் கோயிலெலாம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? உட்காருங்க 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 உட்காருங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் அந்த கோயிலுக்கு போயிருக்கும் பொழுது நீங்கள்லாம் மனது பாதிக்கப்பட்டு பிரச்சனையாகி வந்தீர்களா? அப்படி எதுவும் நடந்துச்சாங்க? உங்களுக்கு குலதெய்வத்தின் குறைபாடு இருக்குது என்பது தான் இப்பொழுதைக்கு வந்த பதில். புரியுதா? உங்கள் வம்சத்தார்களுக்கும் உங்களுக்கும் குழப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அதில் அந்த தெய்வ நிலைகளை உங்களுக்கு சரியாக உதவ விடாமல் குழப்பம் பண்ணியிருக்கு. இதில் தப்பு. அதனால் பௌர்ணமி வர அவகாசம் இருக்குது, வந்து சேரலாம். நெத்தியாகித்தான் பக்கத்தில் வரலாம். பிடிமண் எடுத்து எங்கே வச்சுருக்கிய? நல்லா கும்பிடுறீங்களா எல்லாரும்? பௌர்ணமி அன்னைக்கு வரணும்.